அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கோவிலுக்கு போகலாமா? இந்துக்களோட வழிபாட்டு முறைகள்ல உணவு கட்டுப்பாடுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் குடுக்கப்படுது. குறிப்பா கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி அசைவ உணவுகள தவிர்க்கணும் அப்படின்னு கண்டிப்பா வலியுறுத்தப்படுது. எதுக்காக இப்படி சொல்லப்படுது? அசைவ உணவுக்கும் கோவில் வழிபாட்டுக்கும் என்ன தொடர்பு? ஒருவேள அசைவ உணவு சாப்பிட்ட பின்னாடி கோவிலுக்கு போக வேண்டி வந்தா என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி அசைவம் சாப்பிடக்கூடாது. பூஜை செய்யறதுக்கு முன்னாடி சைவ உணவு தான் சாப்பிடணும். இறை தரிசனத்துக்கு உடம்பும், மனசு 2மே சுத்தமா இருக்கணும். இது ஆன்மீகத்துல ரொம்பவே முக்கியமான மரபுகளா வலியுறுத்தப்படுது. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல பலருக்கும் ஒரு சந்தேகம் எழுது. அதாவது அசைவம் சாப்பிட்ட பின்னாடி திடீர்னு கோவிலுக்கு போக வேண்டிய சூழல் வந்தா என்ன பண்றது? அப்படி போனா தப்பா? ஏன் முன்னோர்கள் இத தவிர்க்க சொன்னாங்க? இதுக்கு ஆன்மீகத்துல சொல்லப்படக்கூடிய விளக்கம், அப்புறம் காரணங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்து சமயத்துல கோவில் அப்படிங்கிறது வெறும் வழிபாட்டு இடம் மட்டும் கிடையாது. அது இறைசக்தி நிலை பெற்ற புனித இடம். மன அமைதி, பக்தி, பணிவு, மன தூய்மை இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய இடமா கருதப்படுது. இதனால தான் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நீராடுதல், சுத்தமான ஆடை அணிதல், அமைதியான மனநிலை மாதிரியான விஷயங்கள நம்ம முன்னோர்கள் வலியுறுத்துனாங்க. நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்மளோட உடம்புக்கு மட்டும் இல்ல, மனநிலைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு ஆயுர்வேதம், யோகம் அப்புறம் பல ஆன்மீக மரபுகள் சொல்லுது. உணவுகள் பொதுவா 3 வகைகளா பிரிக்கப்படுது. சாத்வீக உணவு, மன அமைதி அப்புறம் தெளிவு குடுக்கறது. ராட்சச உணவு உற்சாகம் அப்புறம் செயல் வேகத்த அதிகரிக்கிறது. தாமச உணவு உடம்போட கனத்த தன்மையையும், மந்த நிலையையும் ஏற்படுத்துறது. பழங்கள், காய்கறிகள், பால், தயிர், பருப்பு வகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் சாத்வீக உணவுகளா கருதப்படுது. அதனால தியானம், ஜெபம், பூஜை அப்புறம் கோவில் தரிசனத்துக்கு முன்னாடி சாத்வீக உணவுகள எடுத்துக்கிறது சிறப்பா சொல்லப்படுது. அசைவ உணவ சாப்பிட்டவங்க இறைவன வழிபட முடியாது அப்படின்னு எந்த ஆன்மீக நூலும் சொல்றதில்ல. ஆனா பல பாரம்பரிய மரபுகள்ல கோவில் தரிசனத்துக்கு முன்னாடி அசைவ உணவ தவிர்க்கதற்கான சில காரணங்கள் சொல்லப்படுது. மன ஒருமைப்பாடு. கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசு ரொம்ப அமைதியா இருக்கணும். இறை நாமம், தியானம், தரிசனம் இந்த மாதிரியானவற்றுல முழுசா மனச செலுத்தணும். இதுக்காக எளிமையான சைவ உணவு உதவியா இருக்கும் அப்படின்னு பல ஆன்மீக மரபுகள் கருதுறாங்க. வழிபாட்டு ஒழுக்கம். பல பக்தர்கள் கோவில் தரிசனத்த ஒரு விரதமா கருதுறாங்க. அன்னைக்கு காலையில இருந்து சைவ உணவு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. தவறான சொற்கள் பேசாம இருக்கிறது, கோபத்த தவிர்க்கிறது மாதிரியான விஷயங்கள கடைபிடிக்கிறாங்க. இது இறைவனுக்காக இல்ல, அவங்களோட மனச ஒழுங்குபடுத்திக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயிற்சி. உடல் அப்புறம் மன தூய்மை. நம்ம முன்னோர்கள் சுத்தம் அப்படின்னா உடல் சுத்தம் மட்டுமில்ல, மன சுத்தத்தையும் குறிப்பிட்டாங்க. கோவிலுக்குள்ள நுழையிறப்போ பக்தி, பணிவு, அமைதி, இறை நினைவு இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. பல சித்தர்கள் அப்புறம் யோக மரபுகள் ஆன்மீக சாதனையில முன்னேற விரும்புறவங்க சாத்வீக உணவை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட காரணம் மனத்தெளிவு, தியானத்துல கவனம், உணர்ச்சி கட்டுப்பாடு, ஆன்மீக விழிப்புணர்வு இதெல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க நம்புனாங்க. அசைவம் சாப்பிட்ட பின்னாடி கோயிலுக்கு போக வேண்டிய சூழல் வந்தா சில நேரங்கள்ல திடீர்னு குடும்ப விழா, நேர்த்திக்கடன், பயணத்தப்போ தரிசனம், அவசரமான வழிபாட்டு நிகழ்வு மாதிரியான காரணங்களால அசைவம் சாப்பிட்ட பின்னாடி கோவிலுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படலாம். அப்படிப்பட்ட சூழல்ல பயப்படவோ, குற்ற உணர்ச்சி கொள்ளவோ தேவையே இல்ல. மாறா சுத்தமா நீராடுங்க. சுத்தமான ஆடைய அணிஞ்சுக்கோங்க. மனச அமைதிப்படுத்திக்கோங்க. இறை நாமத்த ஜெபிங்க. பின்னாடி பக்தியோட தரிசனம் செய்யலாம்.